கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே மன்னிப்பு, ஒப்புரவாகுதல். இது ரெண்டுக்கு மேலே தான் உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களை துதிக்கிற லைஃப்பாக இருக்கலாம், நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கலாம். இது ரெண்டு இல்லாமல் நீ மற்றபடி அஸ்திபாரத்தை போட்டிங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க? ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஃபெயிலியர் ஆகாமல் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒழுங்காக என்ன செய்யுங்க, தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் அலசுங்க. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அலசி பார்க்கணும். எனக்கு யார் மேலேயாவது மன வருத்தம் இருக்குதா, இல்லை நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, அது சரி பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். வாசியங்கள் பார்க்கலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசியங்கள் பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனமா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லி அனுப்பின தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் தானியேலின் வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைத்தது, அதிலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கி ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். பல காரியங்களை நீங்கள் இதிலேருந்து கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக கர்த்தர் பேசுகிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. சரிதானா? முதலாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் எழுதின தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்தானா? வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் வாழ்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, அந்த ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை அசுசிப்படுத்தி கொள்ள அவன் விரும்பவில்லை. அசுசிப்படுத்த என்ன செய்யலையா? விரும்பவில்லை அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது. தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டாராம். மனதில் என்ன இருக்குது? உறுதி. தீர்மானம்னா என்னதுங்க? உறுதி. அந்த டெடிகேஷன் லைஃப். என்ன லைஃபு? தேவனுக்காக அவனுடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு உறுதியை அவன் எடுத்தான். இயேசுவுக்காக நான் இப்படி வாழ போகிறேன், யெகோவா தேவனுக்காக நான் இப்படி என்ன செய்ய போகிறேன்? வாழ போகிறேன். அவன் தானியேல் அங்கே ராஜ்ய காலத்தில் எதை சாப்பிட்டாலும் அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க யூதேயா தேசத்திலிருந்து ஆசாரியன் கேள்வி கேட்பான். யார் கேள்வி கேட்பான்? ஆசாரியனோ பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் கூட என்ன செய்யலாம்? என்னப்பா, லேவியராகமும் 16ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதெல்லாம் சாப்பிட்ணும், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டே என்ன செஞ்சிருப்பான்னு கொடுத்துருப்பார். இந்த யூதர்கள் தானியேல் சாப்பிடாததுக்கு 2 காரணம்னா, அவன் பைபிள் வாசித்திருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன் உள்ளத்தில் என்ன செஞ்சது? இருந்தது. தேவன் தன்னை காண்கிறார் என்ற உணர்வு அவனுக்குள்ளே என்ன செஞ்சது? இருந்தது. இல்லைன்னா வசனத்துக்கு மாறாக அவனால் செயல்பட முடியும். அது ராஜபோஜனம் என்றால் கேட்கவே தேவையில்லை. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் சாதாரண சாப்பாடு தான் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்படி தானே? நான்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் என்னை கூப்பிட்டு போய் சில மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு பயங்கரமான ஹோட்டலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்மளாம் ஹோட்டலே இப்போ பக்கமே என்ன செய்கிறதில்ல, திரும்பி பார்க்குற பழக்கமே கிடையாது. போனால் அவங்க வாட்டுக்கு எதாவது ரேட்டை கேட்டு பில்லை போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்த்தா நமக்கு கிறங்கி என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துற மாதிரி இருக்கும். ஆனாலும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அவங்க தான் வாங்கி சாப்பிட்றாங்களே, அதனால் என்ன கிடைக்குது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? கொடுத்துன்னு சொல்லி சாப்பிட்றது தான் நம்ம பழக்கம். சரி தானே? சரி, மற்ற நாள் தான் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். இப்படியாவது இவங்க என்ன செய்யட்டும்? அது அவங்க கூட்டு போகிற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல்னு கூட்டு போவாங்க. சில பாஸ்டர்ஸ் கூட்டு போகிறது எனக்கு அசந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே காட்டிக்கிட மாட்டேன். நாங்களாம் இந்த பக்கமே தலை வச்சே படுக்கிறது இல்லை, பாஸ்டர் அப்படின்னு நினைச்சிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வாங்கி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, நானே அன்றைக்கி புதுசாக ஒரு மட்டும்தான் கேட்டிருப்பேன். ஆனால் அந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், அவன் அதை எங்கேப்பா, அதுக்கடுத்து சிக்கன் வேணுமா, அதுக்கடுத்து பிஸ்ஸு வேணும்பா, அதுக்கடுத்து என்னென்னமோ ஒரு பெரிய பிளேட் லிஸ்ட்டே என்ன செய்யும்? போகும். பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க.
ஆனால் தானியேலை பாருங்க, இவன் சாப்பிட்றதை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இவன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, தீர்மானம் என்னதுங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்காக முதல்ல அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு ஆரம்ப நாட்களில் இயேசுவுக்காக தன்னை முழுமையாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த அர்ப்பணிப்பில் கோட்டை விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்காக இதெல்லாம் கலட்ட போகிறேன், இதெல்லாம் செய்கிறேன், இந்த டெடிகேஷன் லைஃப் தான் இது. ஆனால் டெடிகேஷனை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். ஆண்டவர் முதல்ல நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதுனா சுய வெறுப்பு. என்ன வெறுப்புங்க? சுய வெறுப்பு எல்லா நேரத்திலும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நடக்கிற காரியமே. நம்முடைய ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது எப்பயுமே தேவனுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன செய்யும்? செயல்படும். ஆனால் நம்மளால் சுயத்தை வெறுக்க முடியுமா பாஸ்டர்? வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத காரியம்தான். ஆனால் கடந்த நாட்களில் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், வசனங்களுக்கெல்லாம் உன்னால் கீழ்ப்படிய முடியாதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் எல்லா வசனத்துக்கும் உன்னால் கீழ்ப்படிய முடியும். அது எப்படி அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், அந்த வசனத்தின்படி நான் வாழ முதலாவது விரும்பணும். என்ன செய்யணும்? விரும்பணும். சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் டெடிகேஷன் இருக்காது. என்ன இருக்காது? இதைத்தான் பைபிள் ஆவியானவர் எழுதுகிறார், சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும். சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? விருப்பம், அதாவது அர்ப்பணிப்பு, அதுக்காக செயல்படுற காரியம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அவசியம். நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல விருப்பம் தேவை. செகண்ட் பாயிண்ட் த சாக்ரிஃபைஸ், அதாவது அர்ப்பணிப்பு அல்லது கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது டிசையர், ரெண்டாவது டெடிகேஷன், மூன்றாவது டிவைன் கிரேஸ். என்ன வேணுங்க? டிவைன் கிரேஸ்னா தேவனுடைய கிருபை. யாருடைய கிருபை? நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் யாருமே தோல்வி பெற விரும்புறதில்லை, அப்படி தானே? யாராவது தோல்வி பெற விரும்புகிறீங்களா? அப்படி யாராவது இருந்தால் கை வைத்துங்க. இந்த உலகத்தில் இயற்கையாகவே மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சுபாவம் என்னென்னா, தோல்வி பெற யாருமே என்ன செய்கிறதில்லை? விரும்புறதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்காக சிலர் பார்த்தீங்கன்னா விருப்பமுடையவர்களாக அதே ஸ்டேஜில் நின்றுவாங்க. ரெண்டாவது, சிலர் அர்ப்பணிக்கவும் செஞ்சுருப்பாங்க. விருப்பமும் இருக்கும், அர்ப்பணிப்புனா அந்த வெற்றி பெறுவதற்கு அவங்க செயல்படுகிற விதம், பல விதங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா செயல்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. இப்போ படிப்பில் வெற்றி பெறணும் அப்படின்னா சிலர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க, சிலர் வேலையில் வெற்றி பெறுவதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை வைப்பாங்க, சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி பல பண்ணுவாங்க. ஆனால் அது ரெண்டும் பண்ணி சிலருக்கு தோல்வி தான் இருக்கும். விருப்பம் மட்டும் இருக்கிறவனுக்கு கர்த்தர் வெற்றி தர முடியாது. ஆனால் அர்ப்பணிப்பு இருக்கிறவனுக்கு சில வேளை என்ன கிடைக்காதுன்னா வெற்றி கிடைக்காது. ஏன்னா அவங்க இயேசுவை தேடாததுனால அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுடைய கிருபையை பெறாதனால அவங்க என்ன செய்கிறாங்க? வெற்றி பெற விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம விரும்பவும் செய்யணும். அதுக்கடுத்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். மூணாவது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யாதாங்க? கிருபையை தாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. வேதத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களை பார்த்து சிலர் சில வேளை அற்பமாய் எண்ணுகிறது உண்டு. சரிதானா? வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கடினமான தீர்மானங்களுக்கு பின்பாக கணக்கில்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். என்ன தீர்மானங்களுக்கு பின்பாக? கடினமான தீர்மானம் தான். என்ன கடினமான தீர்மானம்? ரூத்தின் சரித்திர புஸ்தகம் எல்லாருக்குமே தெரியும். அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகோமி என்ன செய்வான்னா தேவ சித்தத்தை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுவான். போனதுனால கணவன் முதல்ல இறப்பார். ரெண்டாவது பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க, பிள்ளைகளையும் செத்து போவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் ரூத்து அடுத்து யார் இருக்கா? மருமகள், 2 மருமகள் இருக்காங்க. லேயாலா, அது என்ன பேர்? ஓர்பால். இந்த ஓர்பாலை பாருங்களேன். இப்போ நகோமி சொல்கிறா, எப்பா நான் எங்கள் தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? திரும்ப போகிறேன். நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய் நல்ல லைஃப்பை பார்த்து நல்லா கல்யாணம் முடிச்சு எப்பயும் போல் என்ன செய்யுங்க? வாழுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஆட்கள் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான்? எப்பயுமே இப்படி என்ன எதிர்பார்ப்பான்? ஏற்கனவே அவர் செத்து போயிட்டார், அதனால் இன்னொரு லைஃப்பை முடிச்சாவது என்ன செய்வோம்? வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் தீர்மானம். சரிதானே? தெரிந்தெடுப்பு. சுருக்கமாக சொல்ல போனால் என்னது? தெரிந்தெடுப்பு. ரூத்தை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருப்பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ரூத் நகோமி எப்படி பேசணுன்னு அவர் சொல்கிறா பாருங்க.
என்ன சொல்றா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து என்ன செய்யலையாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரூத் எடுத்த தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா, அது கடினமான தீர்மானம். என்ன தீர்மானம்? யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீர் யெகோவா தேவனை வணங்க சொன்னீர் நகோமி, நான் உம்மோடு சேர்ந்து யெகோவா தேவனைத்தான் உம்முடைய மகனுக்காக என்ன செய்து கொண்டிருந்தேன், வணங்கி கொண்டிருந்தேன். ஆனால் பொட்டுன்னு அவர் போயிட்டார். என்ன செஞ்சார்? எங்கள் தேவர்களை விட்டு உம்முடைய தேவனை நான் தேர்ந்ததுனால அவர் எப்படி போய்விட்டார்? பொட்டுன்னு போய்விட்டார். இப்போ நீர் சொல்லுகிறீர் உங்கள் தேவர்களிடத்துக்கு என்ன செய்யும், போய்விடும். ஆமாம், உண்மை, நல்லது தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசுவத்தை என்ன போராட்டமாக இருக்குது, பழையபடிக்கு நம்ம வந்ததுக்கே என்ன செஞ்சிருவோம், இருக்குதா இல்லையா? ஆனால் அவள் அந்த நேரத்தில் சொல்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். இது ஒவ்வொன்றிலையும் அவள் தீர்மானம் பண்ணுறா. என்ன தீர்மானம்? நீர் எனக்கு என் வாழ்க்கையில் இழப்பு வந்தாலும், என் வாழ்க்கையில் இழப்பு, எனக்கு இப்போ யங்ஸ்டேஜ் தான், கல்யாணம் முடிச்சு ஒரு லைஃப்பை நான் என்ன செய்ய முடியும், செட்டில் பண்ண முடியும். ஆனால் நான் அதை விரும்பலை. நீர் வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் எனக்கு தெரிஞ்சதுனால உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம், நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன்னு சொல்லிட்டு அவள் மன உறுதியாக இருந்து கண்டு அப்படின்னு போட்டுக்கலாம். அதான் தீர்மானம். அதுதான் என்னதுங்க? தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா சில வேளைகளில் கடினமான என்ன எடுக்க வேண்டியிருக்கும், தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி தீர்மானம் எடுத்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பா என்றால் அது மகிமையான உயர்வாக உன் வாழ்க்கையில் மாறும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ரூத் தீர்மானித்து அவள் போனாள். பின்னாட்கள் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் தீர்மானத்தை கர்த்தர் பார்த்தார். யார் பார்த்தா? உன் தீர்மானம், உன் டெடிகேஷன் லைஃபு கர்த்தர் என்ன செய்வார், பார்ப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக என்ன தருவார் தெரியுமா? அதனால் இது மறந்து போகாது. ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேனே, ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேனே, இயேசுவை நான் ஒழுங்காக தானே தேடுறேனே, எனக்கு ஒரு பதிலும் வரவில்லை என்று சொல்லி நீ யோசிக்கலாம். ஆனால் நீ உன்னை அர்ப்பணிக்கிறத கண்டு கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துறதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. யார் உயர்த்துறதை பார்ப்பீங்க? பைபிளில் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அதே ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே என்ன பலன் கிடைப்பதாக. நல்லா கவனிங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கையை நீ தேவனுக்காக முழுமையாக உன்னையும் உன் சந்ததியை ஒப்பு கொடுப்பா என்றால் உனக்கு நிச்சயமாக நிறைவான பலன் வருவதை நீ பார்ப்ப. நீ எதெல்லாம் இழந்தாயோ அதை திரும்ப உனக்கு என்ன செய்வார், கர்த்தர் தருவார். அவள் இழந்து போன குடும்ப வாழ்க்கையை திரும்ப என்ன செய்தார், போவாசை கர்த்தர் கொடுத்தார். போவாசை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த போவாஸ் ரூத்துடைய சந்ததியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் தன்னை முழுமையாக தேவனை விசுவாசித்து இனி தன் வாழ்க்கை கட்டப்படும் என்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ எதுவுமே சாதகமாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் அதுவும் அவளுக்கு தெரியாது. ஆனால் யெகோவா தேவனுக்காக நான் என் வாழ்க்கையை முழுமையாக என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்பில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா, உயர்வை தரது பார்ப்பீங்க. யூதாஸுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். யூதாசு யோவான் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பில் உண்மை இல்லாத மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? இந்த யூதாஸுக்கு இயேசுடைய கேரக்டர் தெரியும், அவருடைய ஊழியம் தெரியும், அவர் மூலமாக கர்த்தர் கிரியை செய்தது தெரியும், கர்த்தர் பலமாக கிரியை செய்து அறிந்தார், இவன் மூலமும் பிசாசுகள் ஓடினது எல்லாம் நடந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
அவன் இயேசுவுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காமல் பணத்தை சம்பாதிப்பதற்காக தன் வாழ்க்கையை என்ன செய்தான்? அர்ப்பணித்தான். சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பணம் சம்பாதிப்பதே தன் வாழ்க்கையின் நோக்கம் என்று நினைத்தான். அதனால் இயேசுவை என்ன செஞ்சான் தெரியுமா? சாத்தான் ஏவின பொழுது அப்படின்னு போட்டிருக்கும். சாத்தான் முதல்ல ஏவுவான். வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அடுத்து 26ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு உலகத்தை விட்டு முடிவு பரியந்தம் அவரிடத்தில் என்ன வைத்தாரா? அன்பு வைத்தார். 2வது வசனம் வாசித்துருங்க. 13:2. யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை என்ன செஞ்சானா? நல்லா கவனிக்கணும். ஒன்று, சாத்தானே உங்களை தூண்டுவான், அதாவது அர்ப்பணிப்பை விட்டு விலக பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மனிதர்களை வந்து உங்ககிட்ட பேசி உங்கள் அர்ப்பணிப்பை விட்டு என்ன செய்வான்? விலக பண்ணுவான். ஆமாம், நீ இந்த ஏசுன்னு ஓடுற. இயேசுவை தேடானவெல்லாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கிறான். நீ ஏசுன்னு சொல்கிற, என்னமோ இரவு பகலாக ஓடுற, என்னமோ ஜோபமெல்லாம் பண்ணுறையே, ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு என்ன செய்வான்? கேட்பான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை குறித்து முதலாவது ஒரு தரிசனத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்துவார். நான் இப்படி உன்னை உயர்த்த போகிறேன், உங்கள் அப்பா உன் சகோதரர் எல்லாரும் உன் காலில் வந்து என்ன செய்வாங்க? விழுவாங்கன்னு 17 வயசில் கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார். ஆனால் அதற்கடுத்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தது இந்த டெடிகேஷன் லைஃப். எனது அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த அர்ப்பணிப்பின் நேரத்தில் உனக்கு வர வேண்டிய உயர்வை கர்த்தர் மறைப்பார். மறந்து போகக்கூடாது. என்னத்தை மறைப்பார்? ஆனால் பின் நாட்களில் நடக்க போகிறத மட்டும் கர்த்தர் வெளிப்படுத்தினா, ஊடால என்ன நடக்குங்கிறத கர்த்தர் என்ன செய்யலை? வெளிப்படுத்தலை. இப்போ இந்த நேரத்தில் தான் 13 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? குழிக்குள்ளே தூக்கி போடுவான். ஏப்பா, நான் உனக்கு இந்த தரிசனம் வந்திருக்கேன், உன்னை முதலாவது குழிக்குள்ளே தூக்கி போடுவாங்க, 2வது அடிமையாக என்ன செஞ்சுருவாங்க? விற்றுருவாங்க. உனக்கு பதிலாக காசெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? வாங்கிடுவாங்க. உன்னை விற்று என்ன செஞ்சுருவாங்க? காசு வாங்கிடுவாங்க. அப்படின்னு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும், யோசித்து பாருங்களேன். அதை ஆண்டவர் மறைச்சார். அதுக்கடுத்து அடிமையாக போவடா, அதையும் மறைச்சார். அடிமையாக இருக்கிற இடத்துல இவன் நிமித்தமாக கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். யார் நிமித்தமாக? யோசேப்பு நிமித்தம். ஆனால் யோசேப்புக்கு ஆசீர்வாதம் இல்லை. நல்லா கவனிக்கணும். சில வேளைகளில் நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வீங்க, எல்லாமே நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடும், அற்புதம் நடக்கும், தலைவலி போகும், கால்வலி போகும், எல்லா வழியும் போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் போகாது. உங்களுக்கு ஒரு உயர்வும். நீங்கள் போய் ஒருத்தனை ஜெபம் பண்ணீங்க, அவனுக்கு கடன் பிரச்சனை என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கடன் பிரச்சனை என்ன செய்யாது? மாறாது. இப்போ தான் நமக்கு குழப்பமே என்ன செய்யும்? என்னடா நடக்குது? கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போனார் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. கூட்டு போய் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் 8 வருஷமாக அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறேன். மக்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா என் மூலமாக சுகம் பெற்றாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ஒரு ஃபேமிலி மட்டும்தான் வருது, 2-3 பேர் தான் என்ன செய்கிறாங்க. இத்தனைக்கும் கொஞ்சம் நல்ல பெரிய சர்ச்சாகவே இருக்குது. நான் கூட பார்த்தேன், கிராமமாக இருக்குது. இவர் எங்கள் வீட்டில் வச்சு கொட்டை தட்டிட்டு இருப்பார். வீட்டில் வச்சு நம்ம மக்கள் ஜென்மத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. பந்தாவாக இருந்தால் தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படின்னு பார்த்தா அப்போ பரவாயில்ல, எல்லாம் ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபயர் எல்லாமே என்ன செய்யுது? க்ளீனாக இருக்குது. ஆனால் 8 வருஷம் ஆச்சு, என்ன இல்லை உயர்வு இல்லை. அதனால் அவர் ரொம்ப சோர்ந்து போனார். யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. இதுதான் கர்த்தர் வைக்கிற டெஸ்ட்டு. என்ன வைக்கிற டெஸ்ட்டு? உனக்கு கர்த்தர் என்ன உயர்வை தரணும்னு விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு என்ன வைப்பார் தெரியுமா? டெஸ்ட்டு ப்ளஸ் டெம்டேஷன் ரெண்டையுமே வைப்பார். என்ன வைப்பார்? டெஸ்ட்டு என்பது கர்த்தர் வைப்பது, ஆண்டவர் பரீட்சை தான் வைப்பார். ஆனால் டெஸ்ட்டு கர்த்தர் வச்சாலே சாத்தான் என்ன கொண்டு வந்துடுவான்? டெம்டேஷன். உன்னை குழிக்குள்ளே தள்ளணும், அதான் அவனுடைய நோக்கமே. ஆனால் தரிசனம் என்ன செய்யக்கூடாது? நிறைவேறக்கூடாதுன்னு. ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்கள் அர்ப்பணிப்பில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? விளையிடக்கூடாது. அர்ப்பணிப்பில் மாறிட்டீங்க அப்படின்னா தரிசனம் என்ன செய்யாது? நிறைவேறாது. யோசேப்புக்கு அவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான். தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் அவனுக்கு டெஸ்ட் வந்துச்சு, டெம்டேஷன் வந்துச்சு. என்ன வந்துச்சு? டெஸ்ட் வந்துச்சு, டெம்டேஷன் வந்துச்சு. இந்த ரெண்டுலையுமே யோசேப்பு பாஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தார். எப்பா இவன் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிட்டான், டெம்டேஷனில் என்ன செஞ்சுட்டான்? பாஸ் பண்ணிட்டான். அவள் பலமுறை கூப்பிட்டுமே என்ன செய்யலை? தப்பு செய்ய போகலை. கர்த்தருக்கு பயந்து என்ன செய்தான்? வாழ்ந்தான். இவன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தானே இவனுக்கு வர வேண்டிய உயர்வை என்ன செஞ்சுருக்காது?
வந்திருக்கார். அதுக்கடுத்து அங்கே மட்டும் இல்லை, அதுக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலைன்னு நம்ம சாதாரணமாக வசிக்கிறோம், ஆனால் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் புராணன் இரும்பில் என்ன செஞ்சதான் அடைப்பட்டது, சங்கிலினால் அவனை என்ன செஞ்சாங்களாம், ஒடுக்கினார்கள் அப்படின்னு ஆவியான் எழுதுகிறார். அப்போ எந்த அளவுக்கு அவன் வேதனையில் தவிர்த்திருப்பான் யோசித்து பாருங்களேன். சரி, அங்கே உண்மையாக இருந்ததுனால கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்தையும் கழட்டி விட்டு நீ தாண்டா சிறைச்சாலைக்கு அதிகாரியை போல் என்ன செய்ய, எப்படி போத்திபார் வீட்டில் அவனுக்கு உயர்வு வந்துச்சோ அது போல் இங்கே என்ன செஞ்சு உயர்வு வந்தாலும் எங்கே தான் உட்காந்துருக்கான்னா சிறைச்சாலையில் தான் உட்காந்துருக்கான். போத்திபார் வீட்டில் விடுதலையாக இருந்தாலும் அவன் அடிமைத்தனத்தில் தான் உட்காந்துருக்கான். ஃபுல் அடிமைத்தனத்துலேருந்து என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கிறான். சிறைச்சாலையில் அவன் உட்காந்துருந்தாலும் கர்த்தர் அவன் மூலமாக சொப்பனத்தில் 2 பேருக்கு குழம்பி போயிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு சொப்பனத்தில் என்ன கொடுக்குறாரு, இதாண்டா ஆன்சர்னு சொல்கிறார். இவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சில நாட்களில் அற்புதம் என்ன செய்யுது. இதெல்லாம் யோசிப்பு நினச்சி என்ன யோசித்திருப்பான் தெரியுமா? எனக்கு 17 வயசில் என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள், என்ன கொடுத்தாரு? ஆனால் ஏதாவது நிறைவேறுதா? சரி, ஏதாவது நிறைவேறதுக்கு அறிகுறி தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே என்ன செய்யலை. ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பில் மட்டும் உண்மையாக இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையும் காக்க மாட்ட, ஆனால் உன் வாய்க்கால் தண்ணீரால் என்ன செய்யப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு என்னது, அற்ப காரியம். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்து தேவனுக்கு லேசான காரியம். இப்படி இவன் போத்திபார் வீட்டில் அடிமைத்தனம், சிறைச்சாலையில் சிறை கைதியை போல விடுதலையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃபு இல்லை. அதனால தான் அந்த சிறைச்சாலையில் ஒருத்தனுக்கு விளக்கத்தை சொன்னோன்னே, ஐயா நீங்கள் ராஜாவால் பலபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க, கொஞ்சம் அங்கே போனோன்னே என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்க நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறான். சரிதானே? ஏன்னா ஆண்டவர்கிட்ட புலம்புயிருப்பான், ஆண்டவர் நினைக்கிற மாதிரியே தெரியல. இப்போ நான் உனக்கு ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன்டா, அது நிமித்தமாவது என்ன செய்ய கொஞ்சமாவது நினச்சி. நம்மளே யோசிப்போம் பார்த்தீங்களா, சில விசுவாசிகள் ஜோம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும், அவங்கக்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கும். சரிதானே? ஆனால் 5 விஷயம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம மறைமுகமாக சொல்லி பார்ப்போம், கொஞ்சமாக என்ன செய்யப்பா கொடுப்பான்னு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டான், காசு என்ன செய்ய மாட்டாங்க, மறந்து போக கர்த்தர் பண்ணுவார். யார் பண்ணுவாங்க? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் சென்ற பிறகு 2 வருஷமாக கர்த்தர் மறக்க பண்ணிட்டார். அதனால் நீங்கள் யாரையாவது கனெக்ட் பண்ணி, இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவன் நம்மளுக்கு அப்படி செய்வான், இவன் நமக்கு இப்படி கடைசி வரைக்கும் கூட்டணியில் இருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போகாதீங்க. உங்கள் அர்ப்பணிப்பை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களை தேடி வந்து உட்காந்துருப்பாங்க. தேடி வந்து என்ன செஞ்சுருவாங்க, யோசித்து பாருங்களேன். இவன் சொன்னதை கேட்குறதுக்கு அவன் பிரதம மந்திரியாக மாறினோன்னு எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பானா பண்ணலையா? அங்கேயாரும் போய் அவனாவது ஹெல்ப் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான், எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடி வந்தார்கள். என்ன செய்தார்கள்? இவர் சொல்லிட்டா நம்ம எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும், வந்துருப்பானோ இல்லையா? அதுவும் பெரிய ஆளாக மாறினோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் என் சித்தப்போடைய பையன்தான், அது வரைக்கும் கவனிகளுக்கு கண்ணே என்ன செய்யாது, தெரியாது. சரிதானா? இப்போ சொல்லுவாங்க, அந்த ஊரில் கலெக்டராக இருக்கிறது யார் தெரியுமா, எங்கள் பெரியப்பாவுடைய அந்த மகனுடைய மகன், அவர் தான் என்னுடைய பெரியப்பா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் என்ன செய்வான். இத்தனை வருஷம் பேசாதவன் அப்போ தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், நடக்கிற காரியமா? இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ப்பணிப்பில் நீ உண்மையாக இருந்தேன்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நான் உனக்கு வைத்திருக்கிற உயர்வு உன்னை தேடி கண்டிப்பாக வரும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 2 வருஷம் மறந்து போன பின்னாடி தான் ராஜாவுக்கு ஒரு தரிசனம் என்ன செய்யுது, சொப்பனத்தில் பார்க்குற அந்த தரிசனத்துக்கு யோசேப்பு இப்போ பதில் சொல்லுகிறார். பதில் சொன்ன உடனே பாருங்கள், ராஜா என்ன சொல்கிறான் தெரியுமா, தேவாவியை பெற்ற இவனை போல ஒருத்தரும் கிடையாதுப்பா, அதனால் நீ தாண்டா பிரதம மந்திரின்னு மாற்றிட்டார். மாற்றுறது மட்டுமல்ல, அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை உண்மையாக அர்ப்பணிச்சிங்கன்னா, அதாவது இயேசுவுக்காக மட்டும், யெகோவா தேவனுக்கு மட்டும் என் வாழ்க்கை, இனி வேறு எதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து உங்கள் ஜெபத்தில், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில், உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக நின்னீங்கன்னா எழுதி வைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை தந்து இந்த உலகமே உங்களை அறியும்படி கர்த்தர் செய்வார். யோசிப்பா, அது வரைக்கும் யாருமே என்ன செய்யலை, அறியலை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கணும், உங்களை அர்ப்பணிக்கிற நேரம் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குகிற நேரம். எந்த நேரம்? கர்த்தர் எந்த நேரம் உருவாக்குறாரு? ஆனால் இன்றைக்கி நாட்டில் நிறைய பேருக்கு என்ன கிடையாது, ஆசை மட்டும் இருக்கும். என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை தோசை அப்போ
நிறைய பேருக்கு ஆசை மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ண மாட்டான், ஆனால் அர்ப்பணிக்க மாட்டான். ஆனால் கர்த்தரை உண்மையாக என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், ஆமாம் ஊழியம் செஞ்சு என்னத்தை கண்டோம், ஒன்றும் என்ன செய்யலை, ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பென்ஸுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊழியக்காரர் சாட்சியை கேட்டிங்கன்னா ரொம்ப படாத பாடலாம் பட்டவர் தான், சரிதான, படிப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பில் அவர் மாற்றம் இல்லை. என்ன இல்லை? அவருடைய அர்ப்பணிப்பு ஓடிக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி சில வருடம் தான் ஆகுது அவர் சபை ஆரம்பித்து, பல ஆயிரம் மக்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதிலும் அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்பர் எவ்வளோ தெரியுமா? 2,21,000 பேர். நம்ம மோகன் செய்யாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் என்ன செய்யுது. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சுவிசேஷகனுக்கே 1 லட்சத்துக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்குது, தாண்ட மாட்டேங்குது. ஆனால் ஒரு பாஸ்ட்டுக்கு எவ்வளோ தாண்டுது? 2 லட்சத்தி. இது எப்படியா நடக்குது? இன்றைக்கி இத்தனை பேருக்கு யாரை தெரியும்? பென்ஸ் பாஸ்டர். காரணம் என்ன நினைக்கிறீங்க? அர்ப்பணிப்பில் அவர் எப்படி இருந்தார்? உண்மையாக இருந்தார். உங்கள் அர்ப்பணிப்பில் கரெக்டாக இருந்துக்கணும். அதுக்கடுத்து தேவனுடைய கிருபை வேணும். என்ன வேணும்? சிலருக்கு விருப்பம் இருக்கும், டைப் பண்ணுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் மேலே வரைக்கும் போகிற மாதிரி தெரியும், அப்புறம் இந்த பாம்பு கொத்துணனி கீழே இறங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருடைய லைஃப் அப்படி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுவாங்க, இதுலையாவது ட்ரைப் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருவோம், வெற்றி பெற்றுவோம். இதுலையாவது அதுக்கு அவங்க ட்ரையே பண்ணலாம் சொல்ல முடியாது, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பலவடிக்கு பாம்பு கொத்துன மாதிரி என்ன நடக்கும், டக்குன்னு கீழே பலவடிக்கு நம்ம லைஃப் ஓடுதுரா அப்படின்னு ஓடும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவனுக்காக உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள்? எனக்கு இயேசு மட்டும்தான், அவர் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன், கேட்பேன். நம்மளால் முடியாதான், ஆனால் கர்த்தர்ட்ட கிருபை கேட்டிங்கன்னா அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனால் விருப்பம் இல்லாதவனுக்கு இயேசு அந்த கிருபை என்ன செய்ய மாட்டார். அது மாதிரி அர்ப்பணிப்பு இல்லாதவனுக்கு இயேசு என்ன தர மாட்டார், கிருபை. கிருபை. சிலுவை என்றால் என்ன தெரியுமா? மரணம்னு அர்த்தம். சிலுவைனா என்னதுங்க? மரணம். அதாவது மரிக்க துணிந்தவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து இயேசு விதமாய் சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். ம் 21 இருந்து. மார்க் 16 இல்லையா? சாரி மத்தேயு, நான் மத்தேயு நினச்சிக்கிட்டு இருக்கு, மார்க்கு சொல்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசிங்க பார்க்கலாம். 24 இருந்து வாசிங்க, நேராச்சு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை நச்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரிக்கு தக்கதாக. அல்லேலூயா. இப்போ இயேசு நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலுவையை சுமந்து தெரியணும். சிலுவை என்றால் மரணம்னு அர்த்தம். என்னதுங்க? இன்னொன்று சுருக்கமாக சொல்லப்போனால் சுயத்தை வெறுத்தல்னு அர்த்தம். என்னத்தை வெறுக்கணும்? அவன் தான் சீசனாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நடந்த சம்பவம், இலங்கையில் நம்ம இந்த இயக்கம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, பிரபாகரன் இயக்கம். அந்த டீமில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா மக்களை பார்த்து என்ன சொல்வானா, இலங்கையில் இருக்கிறதான இந்த ஜனங்கள் எல்லாம் நம்முடைய தமிழின மக்களை என்ன செய்கிறாங்க, இந்த பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பிரபாகரனுடைய டீம் ஆட்கள் போய் ஒரு குறிப்பிட்ட தெருவில் நின்று சத்தமாக சுவிசேஷம் சொல்கிறது போல் என்ன செய்வாங்களாம், பேசுவாங்களாம். இவங்க பேசுகிறத ஒரு 10 நிமிஷம் கேட்டவன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் வேலையெல்லாம் போட்டுட்டு, இப்போவே நான் சாகிறதுக்கே ரெடி,
இப்போ என் முதுகில் குண்டை கட்டுறீங்களா? என் மக்களுக்காக நான் என்ன செய்கிறேன், சாகிறேன்னு சொல்லிட்டு டீமோட கிளம்பிடுவாங்களாம். பெண்களும் ஆண்களும் கிளம்பிடுவாங்களா வேலையை விட்டுட்டு. அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் தான். ஆனால் பிரபாகரனுடைய சீசர்கள் வந்து அங்கே பேசின உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீம் எல்லாம் கிளம்பி போயிடும். போன உடனே இவன் சீசரில் இந்த அளவுக்கு பேசினா பிரபாகரன் பேச ஆரம்பிப்பார். ஒரு 10 நிமிஷம் அவர் பேசுனது கேட்டவன் வந்து எதுக்கும் ஆயத்தமா, சாவுங்கிற அந்த பேச்சுக்கு பயப்படவே. அதில் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அப்படி தன்னை அர்ப்பணித்து போனாள். அர்ப்பணித்து போனோடனே அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. என்ன ஆலோசனைனா, இந்த இலங்கை இராணுவத்தார் அவங்களுக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அங்கே தான் இலங்கை இராணுவத்தார் மருத்துவமனையில். ஆனால் அங்கே வந்து டீம் நிறைய மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களாம். இந்த இலங்கை இராணுவத்தாரும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை சாகடிக்கணும். அங்கே இருக்கிற மக்களை என்ன செய்யணும், சாகடிக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இராணுவ வீரன் ஒருத்தனை காதலித்து கல்யாணம் முடிக்கணும். என்ன செய்யணும், இராணுவ வீரனை என்ன செய்யணும், இதை இவங்க போதனை. உங்கள் போதனையின்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து இராணுவ வீரனை காதலிச்சிச்சு, கல்யாணமும் முடிஞ்சு, கன்சீவும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, கன்சீவ் எடுத்தால் தானே அந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, போக இராணுவ மருத்துவமனை. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. 4-5 மாதம் போகுது. ஆனால் தகவல் எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது, பிரபாகரனுக்கு. என்னைக்கு அதிகமான மக்கள் இருக்காங்களோ அன்னைக்கு நீ தகவல் கொடு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் மக்கள் அதிகமாக வர்றதை அவர் வார்னிங் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். இந்த டேட்டில், இந்த நாளில், இந்த கிழமைனா மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னு. உடனே அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க குண்டெல்லாம் அவன் முதுகில் எப்பயும் போல் அவன் நார்மலாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி என்ன செய்கிறா. ஏன்னா இந்த மருத்துவமனை சுற்றி பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. யாரும் வேறு ஆட்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. டமால்னு குண்டு மட்டும்தான் என்ன செய்யுது, வெடிக்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்பாட் அவுட்டு. இவங்களுக்கு ஒரே குழப்பம், எந்த புறஜாதியன் இந்த மருத்துவமனைக்குள்ள வந்தான். ஏன்னா யார் தான் போக முடியும், இராணுவத்தில் உள்ள குடும்பம் தான் போய் ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய முடியும். இப்போ சின்ன பின்னமாகி போச்சு, யார் இந்த காரியத்தை செய்திருப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள குழப்பம். 1 மாதமாக அவங்க என்னென்னமோ ரிசர்ச் பண்ணி பார்க்குறான். கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை என்ன செஞ்சுருக்கா, எடுத்திருக்கா. அவள் தான் குண்டை என்ன செஞ்சு வச்சுருக்கா, கொண்டு வந்து வெடிக்க செய்திருக்காங்க. அவங்களுக்கு ஆச்சரியம், இப்படியும் ஒரு ஆத்துமா தன்னை சாகுவதற்கு. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவுக்காக சாகிறதுக்கு எப்படி இல்லை ரெடியே. அதனால தான் சுவிசேஷம் சொன்னால் பயப்படுறாங்க. அங்கே போய் சொன்னால் சிறைச்சாலையில் வச்சுருவானோ, இங்கே போய் வந்தால் அது பண்ணிடுவானோ. பாருங்கள், ஒரு உலக பிரகாரமாக சாக துணிந்தவன் எதுக்கும் பயப்படாமல் போய் தன்னை என்ன செய்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறதா தான். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை பயன்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு தன்னை பயன்படுத்த அர்ப்பணிக்கிறவனே உண்மையான சீசன். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை தேடுறாங்க. எதுக்கு தெரியுமா, எனக்கு தலைவலி, எனக்கு கால்வலி, என் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும் பாஸ்டர், நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இயேசுவை தேடி என்ன செய்கிறேன். இவங்கெல்லாம் இயேசுவை பயன்படுத்துகிற கூட்டம். யாரை பயன்படுத்துகிற கூட்டம். ஆனால் இயேசு பயன்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர், அதான் இப்போ கேள்வி. அதெல்லாம் இயேசப்பா ரொம்ப துக்கப்படுறார். இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிள்ளை வந்து அழுதுச்சு அப்படின்னா தாய் குலங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ், இப்போ ஐசக் மாதிரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாய் குலங்கள் என்ன எதுன்னு எதிர்பார்ப்பாங்க தெரியுமா. சின்ன குழந்தையாக இருக்கும்போது தனக்கு பலவீனம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் என்ன செய்வாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ ஐசக் மாதிரி வந்துட்டான் அப்படின்னா, என் பாரத்தை என் பிள்ளை சுமக்காதா, என் பாரத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணாதா, என்னை புரிந்து கொள்ளாதா. இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், இத்தனை வருஷமாக உன்னை வளர்த்துருக்குறேன், இப்போ எனக்கு பலவீனம், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய பாரத்தை அம்மாவுடைய பாரத்தை பிள்ளை சுமக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் புரிந்து கொள்வான்னு நினைக்கிறீங்க. இப்போ தான் கூடம் விட்டு ஆட்டம் போடுவாங்க. இப்போ தான் என்ன ஆட்டம் போடுறது, இப்போ என்ன எதிர்பார்க்காங்க தெரியுமா, நான் சொல்கிறது நீ கேட்கணும், நீ சொல்கிறது நான் என்ன செய்ய முடியாது. இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது போல் தான் ஏசப்பா சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு, இயேசுவை தேடுறீங்க. இன்னும் எனக்கு தலைவலி போகணும், கால்வலி போகணும், கத்திரிக்காய் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும் அப்படின்னு தேடினா நீ இன்னும் சீசன் கூட்டத்தில் இல்லை. நீ எந்த கூட்டத்தில் இருக்க தெரியுமா, விசுவாசி. எந்த கூட்டம். இன்றைக்கி எத்தனை பேர் இயேசுவுக்காக, இயேசப்பா நீர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நான் வாழ விரும்புகிறேன்,
இது வரைக்கும் நான் உண்மை என் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டேன், இனி உம்முடைய தேவைக்கு என்ன யூஸ் பண்ண அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிக்கிற கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். எப்பா, இது வரைக்கும் என்ன பயன்படுத்துங்க, ரைட், ஓகே, இனி நான் உன்னை பயன்படுத்த என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அதனால் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? உனக்கு என்ன பாடுகள் இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, அதை என்ன செய்யணும்? தேடணும். அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ வீரர்களுக்குனா இப்படி தான் யுத்தம் பண்ணணும் ஒரு சில முறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்ந்தாப்பில் எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு குண்டு வந்து என்ன செஞ்சுன்னா, ஒரு குண்டு தான் வருது, தாக்குது, அதில் ஒரு ஆள் செத்து போகிறான். இப்போ இவங்க செத்து போனோடனே இவங்க அலாட் ஆகுறாங்க. எங்கேருந்து குண்டு வருது, அவங்களுக்கு எங்கேருந்து குண்டு வருதுன்னு என்ன செய்யலை தெரியல. இப்போ ஒன்றா டீமாக போய்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளக்க நின்று அப்படி தேடுறாங்க. என்ன செய்கிறாங்க? எங்கேருந்து குண்டு வருதுன்னு. ஆனால் பலவடிக்கு ஒரு குண்டு வருது, 2வது ஆள் செத்து போனான். பலவடிக்கு ஒரு குண்டு வருது, 3வது ஆள் செத்து போனான். இவங்க ஆள் சாக சாக இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. 5 பேர் வரைக்கும் காலி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் வரைக்கும்? 5 பேர் வரைக்கும் காலி பண்ணோன்னே இவங்க பலவடிக்கு இராணுவத்துக்கு ஃபோன் அடித்து, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் இன்னும் ஒரு 5 ஆட்களை எங்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, அனுப்புங்கன்னு சொல்லி அந்த டீம் வந்துருச்சு. ஆனால் டீம் வந்தாலும் இவங்க முன்னேறி பார்க்குறாங்க. அவன் அடுத்த ஆள் 6வது ஆளை காலி பண்ணிட்டான், அடுத்து 7வது ஆளை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது ஒரு சென்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து குண்டு என்ன செய்யுது வருது அப்படின்னு சொல்லி. இப்போ அதை நோக்கி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மடன்னு என்ன செய்கிறாங்க, இவங்ககிட்ட வந்து மிஷின் இருக்கும்ல, அதனால் அதை வச்சு என்ன செய்கிறாங்க, கடன்னு அடிக்கிறாங்க. அடித்ததில் அந்த ஆள் என்ன செய்கிறாங்கன்னா கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சவொன்னே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி ரவுண்டப் பண்ணி, இது ஒரு டீமாக இருக்குமா இல்லை தனியாளாக இருப்பான்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ரவுண்டப் பண்ணி அந்த கட்டடத்தை என்ன செய்கிறாங்க, ரவுண்டப் பண்ணி உள்ளக்களை ரொம்ப கவனத்தோடு போகிறாங்க. எங்கே இருந்தாவது ஆட்கள் தாக்கிடுவானா, வேறு யார் இருக்கானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா உள்ளக்களை போகிறாங்க. போனால் 15 வயசு உள்ள ஒரு வாலிப பெண். எத்தனை வயசு உள்ள வாலிப பெண்? ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு கிடக்கிறான். இவங்க பக்கத்தில் போய் பார்க்குறாங்க பாருங்கள், அவள் சாகிற நேரத்தில் கண் எடுத்து இன்னொரு ஆளை காலி பண்ணிட்டான். எந்த நேரத்துலையும்? அதுக்கடுத்து இவங்க முழு மூச்சை ஷூட் பண்ணி அதை காலி பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், சாக துணிந்தவன் எதற்கு என்ன செய்ய மாட்டான், எதுக்கு என்ன செய்ய மாட்டான்? இப்போ இயேசுவுக்கு எந்த ஆட்கள் தேவை சொல்லுங்கள்? நிறைய பேருக்கு ஐயோ யார் செத்தாலும் நான் என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது. இனி வரக்கூடிய காலம் நம்ம ஐயா மூலமாக மேலே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஐயா மூலமாக மிகப்பெரிய உபத்திரவம் அதிகபட்சமாக வரும். நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு தான் கமிட்டி கம்மியாக இருக்குது. நோ, அவன் செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறான், அவனை எதிர்த்து நிற்க யாரால முடியாது. ஏன்னா அவனுக்கு பின்னாக கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் ஆவி. இப்போயே அவர் இந்த நாடாளுமன்றத்தில் அவர் எடுக்கும்போது ஒரு மிருகம் அவனை கடந்து போச்சான். சில டிவியில் பார்த்ததா சொல்கிறாங்க, நானும் பார்க்கல. யாராவது பார்த்துருக்கீங்களா இங்கே? நானும் அதுக்கடுத்து யூடியூப்பில் ஏதாவது கட் பண்ணி போடுவாங்க, ஏதாவது நியூஸில் போடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் போட காணும். பூனையா என்னமோ அப்படி சொல்லி பொருளை கிளம்புனாங்க. நானும் சரி வேறு ஏதாவது போட்டிருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் என்ன செய்யலை. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சாங்க, சரிதடா இன்னும் 100 நாளில் ஒரே தேர்தல், ஒரே கவர்மெண்ட், ஒரே இதில் அவன் திட்டம் போட்டுட்டாங்க, செயல்படுத்தப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். போன டைமே நான் வந்து சில சபைகளுக்கு சொன்னேன், வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் ஐயா தான் திரும்ப என்ன செய்வார், வருவார்னு. சரிதானா? ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் கொஞ்சம் அழுது புரண்டு நானும் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. சரிதானே? அதனால் என்னும் என்ன செய்யலாம், நடக்கலாம். இந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு மன உறுதி வேணும். அதான் தீர்மானம். என்னது? இயேசுவுக்காக சாகிறதுக்கும் எத்தனை பேர் இப்போ ரெடியாக இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? அப்படி இருக்கிறவன் தான் நிற்க முடியும், மற்றாருக்கெல்லாம் ஓடி போயிடுவான். துண்டை காணும், துணியை காணும். இன்றைக்கி செய்தியெல்லாம் நமக்கு எப்படி வரும்னா, இயேசு உன்னை வாழ வைப்பார். அது விசுவாசிக்கு. சீசனுக்கு இயேசு ஒன்று என்ன செய்ய மாட்டார். இயேசு வந்து உன்னை சாகருக்கு ரெடி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? எதுக்கு ரெடி ஆகணும்? என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? சீசர்களுக்கு இயேசு கொடுத்த அழைப்பே தான், சிலுவையை தூக்கிட்டு என்ன செய்ய வாப்பான். என்ன சிலுவையை சொன்னார்? பிதாவாகிய தேவன் என்னை மறந்து ஒப்பு கொடுக்குறாரா, நான் சிலுவையில் என்ன செய்ய போகிறேன், மறிக்க போகிறேன். இது பேதுருவால் ஜீர்ணிக்கவே. என்ன இது? பிதாவாகிய தேவனுக்காக வாழ்ந்தீர்கள் என்றால் சந்தோஷம்,
அதற்காக சாகலாமா அப்படின்னு தான் சீசன் கேட்குறான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஏன் சொல்கிறார், நான் எப்படி அர்ப்பணிக்கிறேன் அது போல் அர்ப்பணிக்க தாண்டா நான் உன்னை அழைச்சிருக்கேன்னாரு. அல்லேலூயா. சீசரில் எத்தனை பேரும் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க தெரியுமா? கத்தர் அவங்க மூலம் வல்லமை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த நேரத்தில் ஏதாவது கவர்மெண்ட்டை கத்தர் மாற்றினாரா? யோசித்து பாருங்கள். இயேசு வாழ்ந்த நாட்கள் ரோம கவர்மெண்ட்டு. அன்னைக்கு இருந்த யூதர்கள்லாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இயேசு வந்து ஒரு அரசியல்வாதியாக வருவார், வந்து நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அரசியல்வாதி மாறணும்னு ஜெபம் பண்ணதாகவோ, அவன் ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி சபித்ததாகவோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்டில் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது. இயேசு எதுக்கு ஜெபம் பண்ணார்? தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்ணார். தன்னை விசுவாசிகளுக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னை என்ன செய்தார்? ஒரு நாள் கவர்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து மாற்றினதா பைபிளில் என்ன கிடையாது, என்ன கிடையாது, சரித்திரம். ஆனால் நம்ம மக்கள் உருண்டு உருண்டு என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. சிலர் ஒரு தீர்க்க தரிசனமே சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஒரு இளம் நபரை கர்த்தர் உங்கள் தேசத்துக்கு பிரதமராக என்ன செய்கிறார், தருகிறான்னு தந்துட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ இளம் மொழி வந்துட்டார் பார்த்தீங்களா. கொளுத்த கன்றை போல் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரிதானா? இளம் வாலிபர் மாதிரி ஊரெல்லாம் உலகம்லாம் சுற்றுறான். இப்படிலாம் எவனாவது சுற்றினானா டெட் பாடி ஆயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆட்களை ஃப்ளைட்டில் போட்டு வர சொல்லுங்களேன், பைக்கு ஓட்டுறது கணவனாராக இருப்பார். ஆனால் நம்ம ஆட்கள் பின்னாடி உட்காந்து வருவாங்க. வந்தோடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது, தலை ஒரே சுற்றுன்னு என்ன செய்யுது, சுற்றுது. ஏய், வேலை பார்த்ததெல்லாம் நான், ஓட்டினதெல்லாம் நான், சொகுசாக வந்து உட்காந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ பாருங்கள், ட்ராவல்ஸ் பண்ணாலே நம்ம ஆட்களுக்கு இப்படி இருக்குது. ஃப்ளைட்டில் பறந்தா ஃப்ளாட் ஆகி. ஆனால் நம்ம ஆட்களை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சுற்றி என்ன செய்கிறான், ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஃப்ளைட்டில் ஏற முடியுமா? அந்த படியை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆள் எப்படி ஓடுறான், க்ளீனாக ஓடுவார், டக்கு 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 டக்குன்னு ஓடுவார், டக்கு டக்குன்னு என்ன செய்வார். நம்ம ஆட்கள் இப்போ ஓட சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ ஓட சொல்லுவோம், அந்த படியில் ஓடுங்க நான் பார்ப்போம். ஓடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நடக்க சொன்னாலே என்ன செய்கிறாங்க, தவழ்றாங்க. நடக்க சொன்னாலும் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, யோசித்து பாருங்கள். இதைத்தான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கை இயேசுவுக்காக என்ன செய்யணும், முழுசாக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பில் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமே நமக்கு இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? இந்த இயேசு கிறிஸ்து வந்து தன்னைத்தானே வெறுத்து அப்படிங்கிறது இது சரீரத்தை மட்டும் குறிக்காமல் ஒருவர் சிந்திக்கிற எண்ணங்கள், விரும்புகிற மற்றும் செய்கிற இயற்கையான முழு நபரையும் குறிக்கிறது. அதாவது நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்களா அர்ப்பணிக்கலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உன் சிந்தனையெல்லாம் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணும். உன்னுடைய செயல்கள்லாம் தேவனுக்கு, உன்னுடைய பார்வையெல்லாம் யாருக்கு ஏற்றதாக இருக்கணும். தானியேலுக்குள்ளே இது இருந்துச்சுங்க. தானியேலை குறித்து ஆவியானவர் எழுதுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. அவர் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? 127 நாடுகளுக்கு நிதியமைச்சர். எத்தனை நாட்டுக்குங்க? நம்ம வீட்டுக்கே நிதியமைச்சராக இருக்கிறது இல்லை, அப்படி தானே? நம்ம வீட்டுக்கு நம்ம நிதியமைச்சராக இருக்கோமா? சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, 4 பேர் தான் கவனிச்சிடலாம். அதுக்கே நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறான். எனக்கு ஒரே வேலையாக இருக்குது பாஸ்டர், ஒரே நான் பிஸியாகவே. அவன் பாருங்க அத்தனை பிஸி. எல்லோரும் இவங்ககிட்ட தான் 127 நாடுலேயும் தனித்தனி நிதியமைச்சிருப்பாங்க. இவங்க எல்லோரும் கொண்டு வந்து யார்கிட்ட தான் கணக்கு ஒப்புவிக்கணும், நம்ம தானியல்கிட்ட தான் ஒப்புவிக்கணும். ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறார் பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமின் நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். நல்லா கவனிங்க. அவர் முதல் அதிகாரத்தில் வரும்போது அவருக்கு வயசு 16லேருந்து 18. இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் முழங்கால் போடும்போது அவருக்கு வயசு 85. எத்தனை வயசுங்க? எத்தனை? நம்ம ஆட்கள் இப்போ முழங்கால் போட சொல்லுங்கள். இப்போயே கால் என்ன செய்யுது, மேலெல்லாம் என்ன செய்யுது, தலையெல்லாம் என்ன செய்யுது, சுற்றுது பாஸ்டர். என்ன செய்யுது? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சபையிலுமே சேர் இருக்காது, பார்த்துருக்கீங்களா? பின்னாடி மட்டும்தான் ஒரு 4 பேருக்கு சேர் போட்டுருவோம், மற்ற எல்லோரும் எங்கே தான் உட்காரணும். அது மாதிரி சபையில் வந்து முழங்கால் போட வச்சுருவாங்க. என்ன வச்சுருவாங்க?
எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது முழங்கால் மக்கள் போடுவான். அப்படி போட்டதுனால வர்ற பிசாசெல்லாம் ஆடிச்சு. வர்ற பிசாசெல்லாம் என்ன செஞ்சு? இப்போ எந்த பிசாசும் எந்த சபையில் என்ன செய்கிறதில்ல, ஆடுறதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இப்போ எங்கேயாவது அபிஷேகத்தில் வந்து நிரப்புறான், ஆனால் பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது, அதுவும் அந்நிய பாஷை பேசுது, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆட்கள் நினைக்கிறோம், அப்பா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது, கொடுமையை ஏன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. டெடிகேஷன் லைஃப்பை சபை என்ன செஞ்சிருச்சு, அர்ப்பணிப்பை சபை என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. நாங்கள் திருத்தங்களில் கர்மேல் ஸ்தாபனத்திற்கு இதோட முடிக்கிறோம். அந்த சபையில் இருந்ததான பாஸ்டர் ஜான் ராஜ் இப்போ இறந்துட்டார். அவர் திருவிருந்து பந்திக்கு மட்டும் 1.5 மணி நேரம் முழங்கால் போடணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் என்ன கொடுப்பாராம். இப்போ நம்ம ஆட்கள் 1 நிமிஷம் முழங்கால் போடுவானான்னு தேட வேண்டியிருக்குது. எவ்வளோ நேரம்? 1.5 நிமிஷம் கூட போட மாட்டேங்க. என்ன போட மாட்டேக்காக? அதனால தான் போகிற பிசாசும் வந்து உட்காந்துட்டு அதுவும் டான்ஸ் என்ன செய்யுது, சூப்பராக கையை தட்டுது, என்ன பண்ணுது. அதுக்கு பயம்லாம் இப்போ வரல. நம்ம ஆட்கள் இங்கே வந்துட்டாங்கடா, மியூசிக் நல்லா போடுவாங்க, பந்தாவாக போடுவாங்கப்பா, நம்ம டியூட்டியை நம்ம என்ன செய்வோம், கவனிப்பு இருக்குது. இந்த கொடுமையை யோசித்து பார்த்ததில்ல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஏன் கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்தலை அப்படின்னா, அர்ப்பணிப்பை சபை என்ன செய்து விட்டது, மறந்து விட்டது. தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா விருப்பம் இருக்கணும். இந்த டெடிகேஷன் லைஃப், தேவனுக்காக மட்டும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும், இந்த சாக்ரிஃபைஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உன் சிந்தனை, உன்னுடைய வார்த்தைகள், உன் பார்வைகள் எல்லாம் தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டு எனி டைம் தேவனை குறித்து மேலானவைகளை குறித்து சிந்திக்கிற அனுபவம் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இது உடனோட முடிக்கிறோம், நமக்கு நேரம் இல்லை. அடுத்த பகுதியில் நிறைய இருக்குது. எல்லோரும் எழுந்து நிற்போமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பில் ஓட்டை இருந்துச்சுன்னா, அர்ப்பணிப்பில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படுமா? எல்லோரும் இங்கே பார்த்து பதில் சொல்லுங்கள். ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்பப்படாதுன்னு சொல்லுவாங்களா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சிலர் சரி ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படாதுன்னு சொல்லுவாங்க, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நிரப்பப்படாது. மெச்சாரிட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்தா ரெண்டுக்குமே சில கையை தூக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படும். அதனால தான் நிறைய சபையில் ஓட்ட பாத்திரம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் கிரியை செய்ய நிறைய பேருக்கு அர்ப்பணிப்பில் ஓட்ட. எதில் ஓட்ட? சாம்சனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணமே அர்ப்பணிப்பில் ஓட்ட. எதில் ஓட்ட? அவன் ஜெபம் பண்ணும்போது வல்லமை இறங்குச்சு, கர்த்தர் கிரியை செய்தார், பல காரியங்களை செய்தார். ஆனால் அவனுக்குள்ள இச்சை என்ற ஓட்டை என்ன செஞ்சிருச்சு, இருந்துச்சு. அது அவனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அவனை குறித்து முழுமையான தேவ சித்தம் நிறைவேற்றப்படலை. ஆனால் இயேசுவை குறித்து தேவ சித்தம் முழுமையாக நிறைவேறுச்சு. இயேசு என்ன செய்தானா, ஃபைனல் நேரத்தில் அவருக்கு சோதனை வந்துச்சு. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு தன்னை முழுமையாக திரும்ப திரும்ப 3 வேளை என்ன செய்தார், அர்ப்பணித்தார். தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கறனா, ஒரு வேளை இது வரைக்கும் உங்கள் அர்ப்பணிப்பில் ஓட்ட இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் ஃபஸ்ட்டு என்ன தீர்மானம் எடுத்தேனோ, ஃபஸ்ட்டு இயேசுவுக்காக நான் இதை ரட்சிக்கப்பட்ட பொழுது இப்படி வாழ்வேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி செயல்படுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தேனோ, அதன்படி வாழ்நாள் முழுது வாழ என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கணக்கில்லாத ஆசீர்வாதம் வர்றதை பார்ப்பீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி நீங்கள் வாயை திறந்து சொல்லணும். அதை ஏசப்பா